இங்க ஒரு பேப்பர்ல பொண்ணுங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு போட்டு இருக்கு. அதனால வேலை இல்லாத ஒருத்தர் பொண்ணாவே மாறிக்கிட்டு இருக்காரு. இப்போ மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு அச்சு அசல்லா பொண்ணு மாதிரி அழகா இருக்காரு. உடனே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. பார்த்தா அங்க ஆல்ரெடி இவங்க கூட வேலை செய்த ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே தலையை திருப்பிக்கிட்டு நான் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இன்டர்வியூ ஆரம்பம் ஆகுது. அங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா பதில் சொல்லி அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறார். மறுநாள் எப்போதும் போல பொண்ணு மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு பிளைட்ல ஏறி உட்கார்றாரு. பக்கத்துல யாருன்னு பார்த்தா இவர் கூட ஏற்கனவே வேலை செய்த நபர் தான். உடனே அவருக்கு பதட்டம் ஆகி கண்டுபிடிச்சிருவாருன்னு பயந்துகிட்டே இருக்காரு. ஆனா அவரு நீங்க பாக்குறதுக்கு பப்பி மாதிரி ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு வழிஞ்சுகிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளைட் வெதர் கண்டிஷனால இவங்க கண்ட்ரோல்ல மீறி போயிடுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாம அந்த பெண் வேஷம் போட்டவர் ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்ணி அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் காப்பாத்துறாரு. இதனால மக்களை காப்பாத்தியவர் என்ற அடிப்படையில் இவரை எல்லாருமே ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா அந்த பிளைட்ல இருந்த பிளாக் பாக்ஸ் ஆடியோவுல இவன் ஒரு பையன் என்று காட்டுது.